யோவான் 15:5 சொல்லுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒரு எண்ணிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் நான் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்ன எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்க இயேசு சொல்றாரு, ஒருவன் எண்ணிலும் நான் அவன் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இன்னைக்கு இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, நாம் கனி கொடுக்கிறவளாய் தேவன் நம்மை மாற்றுகிற தேவன். அதென்ன கனி கொடுக்கிறவளாய் அப்படின்னா, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அநேகருக்கு ஆசீர்வாதமான நபர்களாய் மாறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? இதனால் ஆண்டவர் சொல்றாரு, முதல் விஷயம் இயேசுவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அதென்ன இயேசுக்குள் நிலைத்திருத்தல் அப்படின்னா, இந்த வேதத்தை சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையின்படியும் கற்பனைகளின் முடியும் நீங்க கை கொண்டு நடக்கும்போது முதலாவது விஷயம் இயேசுவுக்குள் நிலைத்திருக்கிறீர்கள். சரி, நம்பர் 2, இயேசு நமக்குள் நிலைத்திருக்கணும். இன்னைக்கு பல என்ன செய்வான்னு சொன்னா, ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஆண்டவருக்குள்ள நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் உலகத்துக்கு பின்னாடி போயிடுவாங்க. இந்த நாள் ஆண்டவரை பார்த்து சொல்ல விரும்புறாரு, அப்படி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்னாடி போறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பி வா மகனே, திரும்பி வா மகளே. நீ திரும்பி வரும்போது நான் உனக்குள் நிலைத்திருக்கும் போது அநேக கனி கொடுக்கோராய் உன்னை மாற்றுவேன். ஒருவேளை இப்போ உங்களோட கனி இல்லாம இருக்கலாம், ஆனா இயேசு உங்களுக்குள் வரும்போது, இயேசு உங்களுக்குள் வந்து அவர் நிலைத்து இருக்கும் போது நிச்சயமா நீங்க கனி கொடுக்கலாய் மாறுவீர்கள், அநேக ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. இன்னைக்கு ஒருவேளை பல உங்களை வேஸ்ட் தள்ளலாம், ஆனா நான் சொல்றேன், இயேசு உங்களை ஒரு நாள் தள்ள மாட்டார். இயேசுக்குள் நீங்கள் நிலைத்தீர்கள், இயேசு உங்களுக்குள் நிலைத்திருக்கும் போது நீ கனி கொடுக்கிறாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.